வணக்கம். ஷிவ் கேராவோட ரொம்ப புகழ்பெற்ற புத்தகம் யூ கேன் வின். இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கிய கருத்துக்களை எடுத்து அதை எப்படி நம்ம சின்ன சின்ன வணிகங்களுக்கு ஒரு வெற்றி வரைபடமா, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்டா மாத்தலாம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா உள்ள போகலாம். இதுதான் நம்ம ப்ளூ பிரிண்ட். நாம ஒவ்வொரு படியா ஜெயிக்கிற ஒரு பிசினஸ எப்படி கட்டமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மனப்பான்மைங்கிற அஸ்திவாரத்துல ஆரம்பிச்சு நம்மள வழிநடத்துற மதிப்புகள் வரைக்கும் இது ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கும். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது இல்லையா? சில பிசினஸ் மட்டும் ஏன் ஜெயிக்குது? இது அதிர்ஷ்டத்தால வர்றது நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. அந்த அணுகுமுறை என்னன்னு தான் இப்ப நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, படி. எந்த ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டணும்னாலும் அதுக்கு என்ன தேவை? ஒரு வலுவான அஸ்திவாரம் இல்லையா? அதே மாதிரிதான் பிசினஸும். உங்க பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான தேவை ஒரு பாசிட்டிவான மனப்பான்மை. இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்ல. இந்த மனப்பான்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன கதை கேட்போம். ஹஃபீஸ்னு ஒரு ஆப்பிரிக்க விவசாயி இருந்தார். ரொம்ப சந்தோஷமா தன்கிட்ட இருக்கிற நிலத்துல திருப்தியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு தேவையானது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு ஞானி அவர்கிட்ட வந்து வைரங்களோட சக்தியை பத்தியும் அதனால கிடைக்கிற பெரிய செல்வத்தை பத்தியும் சொன்னார். அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை ஹஃபீஸோட மனசுல ஒரு அதிருப்தி விதையை விதைச்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரியோட அவரோட மன நிம்மதி காணாம போயிடுச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வைரங்களை தேடி தன்னோட பண்ணையை வித்துட்டு உலகத்தை சுற்ற கிளம்பிட்டார். கடைசியில பணம், நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து ரொம்ப ஒரு விரக்தியான நிலையில இறந்து போனார். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். அவர் வித்துட்டு போனாரே அந்த பழைய பண்ண, அங்கதான் உலகத்திலேயே மிகப்பெரிய வைரஸ் சுரங்கங்கள்ல ஒண்ணு பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. இதுல இருந்து நம்ம பிசினஸ்க்கு என்ன பாடம்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு தேவையான வைரங்கள், அதாவது வாய்ப்புகள் நம்ம காலுக்கு கீழேயே இருக்கலாம். நாம தான் அதை கவனித்தாம வெளியில தேடிட்டு இருக்கோம். சரி, அஸ்திவாரம் போட்டாச்சு. இப்போ அந்த பிசினஸை இயக்குறதுக்கு ஒரு என்ஜின் வேணும் இல்லையா? அந்த என்ஜின் தான் ஊக்கமும் தெளிவான இலக்குகளும். சாக்ரட்டிஸ் கிட்ட ஒரு இளைஞன் போய் வெற்றியோட ரகசியம் என்னன்னு கேட்டான். சாக்ரட்டிஸ் அவனை ஒரு ஆத்துக்கு கூட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள அவன் தலைய அமுக்குனார். அவன் மூச்சு விட கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சாக்ரட்டிஸ் கேட்டார், தண்ணிக்குள்ள இருக்கும்போது உனக்கு என்ன தேவைப்பட்டது? அவன் சொன்னான், காத்து. அப்போ சாக்ரட்டிஸ் சொன்னார், அந்த காத்தை நீ எவ்வளவு தீவிரமா தேடினியோ அதே மாதிரி எப்போ வெற்றியை தேடுறியோ அப்போ உனக்கு அது கிடைக்கும். உங்க பிசினஸ் இலக்குகளுக்கு அவ்வளவு தீவிரம் வேணும். ஆனா இலக்குகள்னா வெறும் கனவுகள் இல்ல, அது ஸ்மார்ட்டா இருக்கணும். என்ன அது ஸ்மார்ட்? எஸ்னா ஸ்பெசிஃபிக், உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா இருக்கணும். எம்னா மெஷரபிள், அதை அளக்க முடியணும். ஏனா அச்சீவபிள், சாதிக்கிற மாதிரி இருக்கணும். ஆர்னா ரியலிஸ்டிக், உங்க வளங்களுக்கு பொருத்தமா இருக்கணும். கடைசியா டீனா டைம் பவுண்ட், ஒரு காலக்கிட இருக்கணும். இந்த கேள்விகளை எல்லாம் உங்க பிசினஸ் இலக்குகளுக்கு கேட்டு பாருங்க. அஸ்திவாரம் போட்டு இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா பிசினஸ்னா வெறும் நம்பர்ஸ் மட்டுமா? இல்லவே இல்ல. பிசினஸ்னா மக்கள், உங்களை நம்பி இருக்கிற டீம், உங்க வாடிக்கையாளர்கள். அதனால நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் மத்தவங்க கிட்ட நாம நடந்துக்கிற விதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வில்மா ருடால்ஃபோட கதையை பாருங்க. போலியோவால பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸே இனி நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவரோட அம்மா கொடுத்த நம்பிக்கையும் அவரோட தன்னம்பிக்கையும் உழைப்பும் 1960 ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு இல்ல, 2 இல்ல, 3 தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பிசினஸ் ஓனரா நமக்கு வர சவால்கள் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல இல்லையா? உறவுகளை பத்தி பேசும்போது இந்த கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு ரொட்டி விற்பவர் வெண்ணெய் விற்பவர்கிட்ட இருந்து தினமும் வெண்ணெய் வாங்குவார். ஒரு நாள் எடை சரியா இல்லைன்னு சந்தேகம் வந்து கோர்ட்டுக்கு போறாரு. நீதிபதி கேட்டப்போ அந்த வெண்ணெய் விற்பவர் சொல்றார், என்கிட்ட எடைக்கற்கள் இல்ல, அவர் கொடுக்குற ஒரு பவுண்டு ரொட்டியை வச்சுதான் நான் வெண்ணெய் எடை போடுறேன். புரிஞ்சுதா? நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். பிசினஸ்ல நேர்மை அவ்வளோ முக்கியம். சரி, மனப்பான்மையை சரி பண்ணிட்டோம், இலக்குகளை செட் பண்ணிட்டோம், உறவுகளை பத்தியும் பார்த்தோம். இப்போ நம்ம பிசினஸ்க்கு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் தேவை. இந்த ஓஎஸ் வேற ஒன்னும் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் தான். அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்மளோட ஆழ் மனசு ஒரு மெஷின் மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யும், கேள்வியே கேட்காது. திரும்ப திரும்ப நீங்க ஒரு விஷயத்த செஞ்சா அதுவே அதோட ப்ரோக்ராமா மாறிடும். அதனால நல்ல பழக்கங்களை உருவாக்குனா வெற்றிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் செயலாகிடும். ஐயோ, நிறைய மாற்றங்களை கொண்டு வரணுமேன்னு பயப்படாதீங்க. ஜஸ்ட் ஒன்னே ஒன்னு, ஒரு கீஸ்டோன் ஹேபிட். எது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த ஒரு சின்ன பழக்கத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த ஒன்னு மத்த எல்லாத்தையும் தானா மாத்தும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணலாம். தினமும் ஒரு 15 நிமிஷம் அடுத்த நாள திட்டமிடுங்க.
உங்க துறை பத்தி ஒரு 10 பக்கம் படிங்க, இல்ல ஒரு வாடிக்கையாளருக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுங்க. ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா சரி ஒரு சின்ன அடியை எடுத்து வைப்பேன்னு சொல்லுங்க. சிம்பிள் இல்லையா? இப்போ நம்ம வரைபடத்தோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். மதிப்புகள். இதுதான் நம்ம பிசினஸ சரியான பாதையில கொண்டு போகும். லாபம் மட்டும் இல்லாம ஒரு நோக்கத்தோடையும் நம்ம பிசினஸ் இயங்கும். மிதாஸ் மன்னனோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பேராசையால நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு ஒரு வரம் கேட்டார். அவர் சாப்பிட எடுத்த உணவு தங்கமாச்சு, குடிக்க எடுத்த தண்ணி தங்கமாச்சு. ஆனா உண்மையான சோகம் அப்போதான் நடந்தது. அவரோட ரொம்ப அன்பான மகள் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடிச்சா. அந்த நொடி அவளும் ஒரு உயிரில்லாத தங்கச்சிலையா மாறிட்டா. அப்போதான் அவர் அலறுகிறாரு, எனக்கு என் பொண்ணு வேணும், மத்த எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உண்மையான மதிப்பு, உண்மையான தங்கம் பணத்துல இல்ல, நம்ம உறவுகள்ல தான் இருக்கு. சோ உங்க பிசினஸ் முடிவுகளை சரிபார்க்க 2 சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. ஒன்னு அம்மா டெஸ்ட். நான் பண்ற இத என் அம்மா பார்த்தா பெருமைப்படுவாங்களா? இன்னொன்னு அப்பா டெஸ்ட். இதை என் குழந்தை பார்த்தா என்ன மதிப்பாரா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஆமாம்னா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு கேள்வி. லாபத்தை தாண்டி உங்க வியாபாரத்தோட உண்மையான தங்கம் எது? அதன் உண்மையான நோக்கம் என்ன? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.